நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, அருள்ஒளி இணையதளம் வழியாக வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சிகளை நாள்தோறும் உங்களுக்காக நாம் ஒளிபரப்பி வருகிறோம். அருள்ஒளி இணையதளத்திற்காக தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பிற்கினிய பேசால் தாஸ். லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை ஆன்றோர் வாக்கு, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். ஆன்றோர் வாக்கு. வாழ்விலே இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஆண்டோர்கள் நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருப்பதை இன்று நாம் நினைத்து பார்க்கிறோம். இதோ ஜான் எமரேக் என்ற ஒரு எழுத்தாளர் வாழ்வை பற்றி இப்படி கூறுகிறார்: பவர் ends to corrupt, absolute power corrupts absolutely. இங்கே அதிகாரம், ஊழல், இந்த இரண்டையும் பற்றி அவர் சிந்தித்து பார்க்கிறார். அதிகாரம் ஊழலுக்கு வழிவகுக்கும், முழு அதிகாரம் முழு ஊழலுக்கு வழிவகுக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார். மேலெழுந்த வரியாக இதை நாம் பார்க்கும்போது, அதிகாரம் என்பது ஊழலுக்கு இட்டுச் செல்லும் வழியாகத்தான் இருக்க முடியுமா? ஏன் அதிகாரத்தை நல்ல விதத்திலே பயன்படுத்துகின்றவர்கள் இல்லையா என்றெல்லாம் நாம் கேள்வி கேட்க முடியும். ஆனால் இந்த எழுத்தாளர் ஆழ்ந்த அனுபவத்திற்கு பிற்பாடு இவர் இப்படி கூறியிருக்கிறார்: அதிகாரம் ஊழலுக்கு வழிவகுக்கும், அதுவும் முழுமையான அதிகாரம் முழுமையான ஊழலுக்கு வழிவகுக்கும். காரணம் என்ன? அதிகாரத்தை தன்னிடத்திலே கொண்டிருப்பவர்கள் தாம் விரும்பியபடி தன்னிச்சையாக செயல்படுவதாலும், யார் மீது அதிகாரம் செலுத்துகின்றார்களோ அவர்களை பற்றியும் அவர்களது நலன்கள் பற்றியும் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாலும் அங்கே பலவிதமான ஊழல்களும் சரியில்லாத செயல்பாடுகளும் தோன்றுகின்றன என்பது இன்று நாம் பார்க்கின்ற அன்றாட ஒரு உண்மை. அவர் கூறுகிறார், பாருங்கள், அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி. ஒரு மனிதன் கையிலே முழு அதிகாரம் கிடைத்து விடுகின்ற போது அவனுடைய செயல்பாடுகள் முழு ஊழலுக்கு வழிவகுக்கும் என்று கூறுகிறார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன? அதிகாரமே வேண்டாம் என்று இருந்துவிட முடியுமா? அப்படியும் இருக்க முடியாது. சமுதாயத்திலே ஒரு சில காரியங்களுக்கு செய்ய அதிகாரம் தேவை. ஆனால் நமது அதிகாரத்தை நல்ல முறையில் பிறரோடு கலந்து ஆலோசித்து பணிகளை பகிர்ந்து நாம் வாழ்ந்தோம் என்றால் அதிகாரம் ஊழலுக்கு வழிவகுக்க முடியாது. எனவே இந்த ஆன்றோர் மொழியை ஒரு சவாலாக நாம் ஏற்றுக்கொண்டு ஊழலுக்கு வழிவகுக்காத விதத்திலே அதிகாரத்தை செலுத்த முடியும், அதிகாரத்தை பயன்படுத்த முடியும், அதிகாரத்தை வாழ்ந்து காட்ட முடியும் என்று நாம் முயன்றோம் என்றால் கட்டாயமாக இது நமக்கு கைகூடும். முயன்று பார்ப்போமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்ப
திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை. திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை ஏப்ரல் 8 புதன்கிழமை வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் சரியாக காலை 10 மணிக்கு தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை தொடங்கினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. மக்களினங்களின் ஒளி என்ற திரு அவை பற்றி 2ஆம் வத்திக்கான் பொதுச்சங்க ஆவணத்தில் புனித வாழ்விற்கான பொதுவான அழைப்பு குறித்து தனது சிந்தனைகளை திருப்பயணிகளுடன் திருத்தந்தை பகிர்ந்து கொண்டார். முதலில் திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து இறை வார்த்தைகள் ஆங்கிலம், இத்தாலி மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழும் முறையை எங்களிடம் கற்றுக்கொண்டீர்கள். அப்படியே வாழ்ந்தும் வருகிறீர்கள். இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களிடம் இறுதியாக கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் தூயோராவதே கடவுளுடைய திருவுளம். பரத்தமையை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இறை வார்த்தை வாசிப்பிற்கு பிறகு திருத்தந்தை தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை தொடங்கினார். Cari fratelli e sorelle, buongiorno, benvenuti. La Costituzione del Concilio Vaticano II, Lumen Gentium, sulla Chiesa, dedica un intero capitolo, il quinto, alla universale vocazione alla santità di tutti i fedeli. Ognuno di noi è chiamato a vivere nella grazia di Dio, praticando le virtù e conformandosi a Cristo. அன்புள்ள சகோதரர் சகோதரிகளே, காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். திரு அவையை பற்றிய மக்களினங்களின் ஒளி என்னும் பொதுச்சங்க ஆவணத்தின் 5வது அதிகாரம் முழுவதுமே நம்பிக்கையாளர்கள் அனைவருக்கும் விடுக்கப்படும் புனித வாழ்விற்கான பொதுவான அழைப்பை பற்றி பேசுகிறது. இறை அருளில் வாழ்வதற்கும் நற்பண்புகளை கடைபிடிப்பதற்கும் கிறிஸ்துவுக்கு ஏற்ப நம் வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கும் நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம். பொதுச்சங்க ஆவணத்தின்படி புனித நிலை என்பது ஒரு சிலருக்கு மட்டுமே வழங்கப்பட்ட சலுகை அல்ல. மாறாக அது திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் அன்பின் நிறைவை அடைந்திட தூண்டும் ஒரு கொடையாகும். அதாவது கடவுள் மீதும் பிறர் மீதும் காட்டும் அன்பில் முழுமை பெறுவதற்கு கடமைப்பட்டிருப்பதே புனிதமாகும். உண்மையில் நம்பிக்கையாளர்கள் அனைவரும் புனித வாழ்வு வாழ அழைக்கப்படுகிறார்கள். அந்த புனித வாழ்வின் மிக முக்கியமான அடிப்படையே அன்புதான். தந்தை கடவுள் தம் மகன் இயேசு வழியாக நமக்கு கொடுத்த இந்த அன்புதான் நாம் புனிதமாவதற்கான எல்லா வழிகளையும் வழிநடத்துகிறது. அவற்றுக்கு ஒரு வடிவம் கொடுத்து நம்மை இலக்கை நோக்கி அழைத்துச் செல்கிறது. திரு அவையின் தொடக்க காலத்தைப் போலவே புனித வாழ்வின் உன்னத நிலை என்பது மறைசாட்சி வாழ்வே ஆகும். இது நம்பிக்கைக்கும் அன்பிற்கும் பகிரப்படும் மேலான சான்று என அழைக்கப்படுகிறது. இதன் காரணமாகவே கடந்த காலங்களைப் போலவே இன்றும் ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் கிறிஸ்துவை அறிக்கையிடுவதற்காக தனது இரத்தத்தை சிந்தவும் தயாராக இருக்க வேண்டும் என்று பொதுச்சங்க ஆவணம் கற்பிக்கிறது. இந்த சான்று பகரும் மனப்பான்மையானது கிறிஸ்தவர்கள் சமூகத்தில் நீதிக்காக தங்களை அர்ப்பணிப்பதன் மூலமும் நம்பிக்கை மற்றும் அன்பின் அடையாளங்களை விட்டுச் செல்வதன் மூலமும் யதார்த்தமாகிறது. அனைத்து அருள் அடையாளங்களும், அதிலும் குறிப்பாக நற்கருணை, புனிதமான வாழ்வை வளர்த்தெடுக்கும் ஊட்டச்சத்தாக விளங்குகின்றன. இவை புனிதத்தின் மாதிரியாகவும் அளவுகோலாகவும் விளங்கும் கிறிஸ்துவுக்கு ஏற்ப ஒவ்வொருவரையும் உருமாற்றுகின்றன. தலைவராகவும் ஆயராகவும் விளங்கும் கிறிஸ்து தமது திரு அவையை புனிதப்படுத்துகிறார். இந்த வகையில் புனித நிலை என்பது அவர் அளிக்கும் ஒரு கொடையாகும். நாம் மகிழ்ச்சியுடன் அவரை ஏற்றுக்கொண்டு அர்ப்பணிப்புடன் அவருக்கு பதிலளிக்கும் போதெல்லாம் நமது அன்றாட வாழ்வில் இந்த புனித நிலை வெளிப்படுகிறது. இது தொடர்பாக அக்டோபர் 20, 1965 அன்று இடம்பெற்ற பொது மறைக்கல்வி உரையின் போது புனித 6ஆம் பவுலடிகள் நினைவு கூர்ந்ததாவது: திரு அவை உண்மையானதாக இருக்க வேண்டுமானால் திருமுழுக்கு பெற்ற அனைவரும் புனிதர்களாக இருக்க வேண்டும். அதாவது உண்மையில் தகுதியுள்ள, வலிமையான மற்றும் நம்பிக்கையுள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இது ஒரு உட்புற மாற்றமாக நிறைவேறுகிறது. இதன் வழியாக தூய ஆவியின் வல்லமையால் ஒவ்வொருவருடைய வாழ்வும் கிறிஸ்துவுக்கு ஏற்றதாக மாற்றப்படுகிறது.
கத்தோலிக்க திரு அவையின் புனித தன்மை என்பது நம்பிக்கையால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய அதன் அடிப்படை பண்புகளில் ஒன்று என மக்களினங்களின் ஒளி என்ற ஆவணம் விவரிக்கிறது. ஏனெனில் திரு அவை குறைவுபடாத புனித தன்மை கொண்டது என நம்பப்படுகிறது. இதன் பொருள் திரு அவை ஏற்கனவே முழுமையான மற்றும் நிறைவான புனிதத்தை பெற்றுவிட்டது என்பதல்ல, மாறாக நிலையான இலக்கை நோக்கிய தனது பயணத்தில் உலகத்தின் துன்புறுத்தல்களுக்கும் கடவுளின் ஆறுதல்களுக்கும் இடையே பயணிக்கும்போது இந்த இறை கொடையை உறுதிப்படுத்த திரு அவையில், அதாவது நம் அனைவரிடமும் பாவம் குடிகொண்டிருக்கும் துயரமான யதார்த்தம், நாம் ஒவ்வொருவரும் தீவிரமான வாழ்க்கை மாற்றத்தை மேற்கொள்ளுமாறு நம்மை அழைக்கிறது. அன்பின் வழியே நம்மை புதுப்பிக்கும் இறைவனிடம் நம்மை நாம் ஒப்படைப்பதன் மூலம் இது சாத்தியமாகிறது. திரு அவையை புனிதப்படுத்தும் இந்த எல்லையற்ற இறையருளே நாம் ஒவ்வொரு நாளும் நிறைவேற்ற வேண்டிய ஒரு பணியை நம்மிடம் ஒப்படைக்கிறது. அதுவே நமது மனமாற்றம் ஆகும். எனவே புனித நிலை என்பது வெறும் நடைமுறை சார்ந்தது மட்டுமல்ல, அதாவது அது ஒரு சிறந்த அறநெறி சார்ந்த அர்ப்பணிப்பு என்ற அளவில் மட்டும் சுருக்கிவிடக்கூடியது அல்ல. மாறாக அது தனிப்பட்ட முறையிலும் சமூக அளவிலும் கிறிஸ்தவ வாழ்வின் மிக அடிப்படையான சாராம்சம் குறித்ததாகும். இந்த கண்ணோட்டத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு ஒரு தீர்க்கமான பங்கினை வகிக்கிறது. இது பொதுச்சங்க ஆவணத்தின் 6வது அதிகாரத்தில் விளக்கப்பட்டுள்ளது. இறைவனின் புனித மக்களிடையே இது வரலாற்றின் இக்காலகட்டத்திலேயே அனுபவிக்கப்படும் ஒரு புதிய உலகிற்கான தீர்க்க தரிசன அடையாளமாக திகழ்கிறது. உண்மையில் திரு அவையின் மறைபொருளில் ஏற்கனவே பிரசன்னமாகி இருக்கும் இறையரசின் அடையாளங்கள் யாவை எனில், அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வின் ஒவ்வொரு அனுபவத்தையும் செதுக்கும் நற்செய்தி அறிவுரைகளான ஏழ்மை, கற்பு மற்றும் கீழ்ப்படிதல் ஆகியவையே ஆகும். இந்த 3 நற்பண்புகளும் சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் சட்டங்கள் அல்ல, மாறாக இவை தூய ஆவியார் அளிக்கும் விடுதலை அளிக்கும் கொடைகளாகும். இவற்றின் வழியாகவே நம்பிக்கையாளர்கள் சிலர் தங்களை முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணிக்கின்றனர். ஏழ்மை என்பது இறை பராமரிப்பின் மீது கொண்டுள்ள முழுமையான நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. இது ஒருவரை லாப நஷ்ட கணக்கு பார்ப்பதிலிருந்து மற்றும் சுயநலத்திலிருந்து விடுவிக்கிறது. கீழ்ப்படிதல் என்பது கிறிஸ்து தந்தையாம் இறைவனுக்கு தம்மையே கையளித்த அர்ப்பணிப்பை முன்மாதிரியாக கொள்கிறது. இது ஒருவரை சந்தேகம் மற்றும் ஆதிக்கம் செலுத்தும் மனப்பான்மையிலிருந்து விடுவிக்கிறது. கற்பு என்பது கடவுளுக்கும் திரு அவைக்கும் செய்யும் பணியில் அன்பினால் முழுமையும் தூய்மையும் அடைந்த இதயத்தை இறைவனுக்கு காணிக்கையாக்குவதாகும். இவ்வாறு தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார். இறுதியாக இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜெபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது திருத்தூது ஆசிரை வழங்கினார். செய்திகள்.
ஜூன் மாதம் 6ஆம் நாள் முதல் 12ஆம் நாள் வரை இடம்பெறவுள்ள திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் ஸ்பெயின் நாட்டு திருத்தூது பயணத்திற்கான அதிகாரப்பூர்வ இலச்சினைகளையும் விருது வாக்குகளையும் வெளியிட்டுள்ளது திருப்பிட செய்தி தொடர்பகம். ஸ்பெயின் நாட்டின் இலச்சினை ஒன்றிணைந்து மேல்நோக்கி பார்க்கும் மனித உருவங்களாலான ஒரு திறந்த துடிப்பான வட்டமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த வடிவமைப்பு சமூகம், சந்திப்பு மற்றும் ஒருவருக்கொருவர் அளிக்கும் ஆதரவை பிரதிபலிக்கிறது. இது வெறுமனே ஒன்றாக கூடி நிற்பதல்ல, மாறாக ஒரு பொதுவான இலக்கை நோக்கி ஒற்றுமையுடன் நடைபோடுவதை குறிக்கிறது. மையத்தில் வீற்றிருக்கும் அன்னை மரியா இந்த இயக்கத்தின் இதயமாக திகழ்கிறார். அனைவரையும் வரவேற்று நம் பார்வையை இறைவனை நோக்கி திருப்புகின்ற ஒரு தாய்மை நிலையை அவர் பிரதிபலிக்கின்றார். இது அனைத்து மக்களுக்கும் ஒன்றிப்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாகும். தேர்ந்தெடுக்கப்பட்ட விருதுவாக்கு கண்களை உயர்த்தி பாருங்கள் என்பதாகும். இந்த விருதுவாக்கு அன்றாட கவலைகளை தாண்டி நம் பார்வையை உயர்த்த நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இது கடவுளின் பிரசன்னத்தை மீண்டும் கண்டறியவும் மற்றவர்களிடம் திறந்த மனதோடு பழகவும் நம்மை தூண்டுகிறது. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாளை இன்று நாம் மகிழ்வுடன் கொண்டாடுகிறோம். உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு பேரானந்தத்தை உணருங்கள் என்றும், ஏனெனில் இயேசு இறப்பை வென்று மாட்சிமை பெற்றுள்ளார். அது விண்ணிலிருந்து வரும் ஓர் மகிழ்ச்சி, அதை உங்களிடமிருந்து எதனாலும் பறிக்க முடியாது என்றும் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். திருத்தந்தையின் சார்பில் திருப்பிடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்களால் கையொப்பமிடப்பட்டு இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பினரின் வான்வழி தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டுள்ள தெற்கு லெபனானின் கிறிஸ்தவ கிராமமான நெபல் குடியிருப்பாளர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள செய்தியில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. இந்த செய்தி அத்தியாவசிய தேவைகளின்றி அவதிப்படும் மக்கள் சோர்ந்து போக வேண்டாம் என அறிவுறுத்துவதாகவும், ஊரை விட்டு வெளியேற முடியாத நிலையில் கடும் உணவு மற்றும் மருந்து தட்டுப்பாட்டை தாங்கிக் கொண்டிருக்கும் அவர்களுக்கு ஆறுதல் செய்தியாகவும் அமைந்துள்ளது. இந்த நிகழ்வு நடந்த இடத்திற்கு பேராயர் பாவ்லோ போர்ஜியோ அவர்கள் நேரில் செல்ல முடியாத நிலையில் ஐநா தளத்தில் இருந்தவாறே லெபனான் ஊடகங்கள் வழியாக திருத்தந்தையின் செய்தி கிராம மக்களுக்கு ஒளிபரப்பப்படுவதை கண்டார். அனைத்துலக சட்டம் மற்றும் நாடுகளுக்கு இடையேயான சுமூக உறவை விட ராணுவ பலமும் இரட்டை நிலைப்பாடுகளும் மேலோங்கி நிற்கும் நவீன கால வலிமையானவர்களின் தர்க்கத்தை திருப்பிடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் விமர்சித்துள்ளார். ஒரு இத்தாலிய இதழுக்கு அளித்த நேர்காணலில் இவ்வாறு கூறியுள்ள கர்தினால் பரோலின் அவர்கள், உக்ரைன் மற்றும் காசா அழிவு குறித்து உலக நாடுகள் காட்டும் எதிர்வினைகளில் உள்ள வேறுபாடுகளை சுட்டிக்காட்டுவதுடன் உலகம் அதிகாரம் சார்ந்த ஒரு பல்முனை அரசியலுக்குள் பின்வாங்குவதாக தெரிவித்துள்ளார். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் ஆயுதமற்ற அமைதி என்ற கருத்தை முன்னிலைப்படுத்தி பேசியுள்ள கர்தினால் பரோலின் அவர்கள், பாதுகாப்பு என்பது ஆயுதங்களால், குறிப்பாக அணு ஆயுதங்களால் கிடைக்கிறது என்ற கருத்தை நிராகரித்து இத்தகைய கருத்துக்களை மரண வியாபாரிகளால் தூண்டப்படும் ஒரு ஆபத்தான கற்பனைவாதம் என்று எடுத்துக்காட்டியுள்ளார். ரோமில் உள்ள SOS தலசீமியா ETS கூட்டமைப்பு உகாண்டாவின் வடபகுதியில் உள்ள கலோங்கோ என்னுமிடத்தில் அமைந்துள்ள டாக்டர் அம்ப்ரோசோலி நினைவு மருத்துவமனையில் அறிவால் செல் இரத்த சோகை எனப்படும் ஒருவித தீவிர இரத்த சோகை நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் உள்ள 250 குழந்தைகளுக்கு உயிர்காக்கும் சிகிச்சையை வழங்கி வருகின்றது. இந்த அமைப்பானது ஆப்பிரிக்காவிற்கான SOS என்ற தனது திட்டத்தின் மூலம் குழந்தைகளுக்கு ஹைட்ராக்சியூரியா எனும் மருந்தை பயன்படுத்தி 1 வருட கால சிகிச்சை அளித்து வருகிறது. இந்த மருந்தானது ஆப்பிரிக்காவில் ஆண்டுதோறும் ஏறத்தாழ 2 லட்சம் பச்சிளம் குழந்தைகளை பாதிக்கும் அறிவால் செல் இரத்த சோகை நோயினால் ஏற்படும் உடல் நலக்குறைவையும் இறப்பு விகிதத்தையும் கணிசமாக குறைக்கிறது. இந்த நோய் குறித்து மருத்துவ நிபுணர்கள் கூறுகையில், முறையான சிகிச்சை அளிப்பதன் மூலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் ஆயுள் காலத்தை அதிகரிக்கலாம் என்றும், மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தில் ஏற்படும் தற்காலிக தடையால் ஏற்படும் கடுமையான உடல் உறுப்பு பாதிப்புகளை தடுக்கலாம் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். ஈரான் மற்றும் மத்திய கிழக்கு பகுதிகளில் நிலவும் தொடர்ச்சியான மோதல்கள் மற்றும் அடிப்படை உள்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களால் அங்குள்ள குழந்தைகள் கடுமையான உடல் ரீதியான பாதிப்புகளையும் உளவியல் ரீதியான வேதனையையும் எதிர்கொண்டு வருகின்றனர் என்று யூனிசெஃப் நிறுவனம் கவலை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அண்மையில் வெளியிட்டுள்ள தனது அறிக்கையில், பள்ளிகள், வீடுகள், சமூக உள்கட்டமைப்புகள் ஆகியவை சேதமடைந்துள்ளதால் பல குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளனர் என்றும், மேலும் பலர் காயமடைந்துள்ளனர் அல்லது இடம்பெயரும் அச்சத்தில் வாழ்ந்து வருகின்றனர் என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் நலவாழ்வு சேவைகளுக்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதால் நிலைமை மிகவும் இக்கட்டானதாக மாறியுள்ளது என்று கூறியுள்ள இதன் அறிக்கை, 442 நலவாழ்வு மையங்கள் சேதமடைந்திருப்பதால் 22 லட்சம் குழந்தைகள் உட்பட ஏறத்தாழ 1 கோடி மக்கள் அடிப்படை நலவாழ்வு சேவைகளை கூட பெற முடியாமல் தவிக்கின்றனர் என்றும் குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி.
தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள். இதுவரையும் நீங்கள் செவியுற்றது வத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள். மீண்டும் மற்றொரு வத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விடைபெற்றுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்.